ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதம் அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் 60 மணி நேரம் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். இதைத்தான் சட்டவிரோதம் என கோரி தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்த நிலையில் தற்போது அந்த தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல கடந்த மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 60 மணி நேரம் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள். அதன் இறுதியில இந்த டாஸ்மாக் நிறுவனத்துல கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறது என்ற ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில இந்த சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் என்றும், அதே போல விசாரணை என்ற பெயரில டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்குகள் முதல்ல நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. பிறகு இந்த நீதிபதிகள் இரு நீதிபதிகளும் இந்த வழக்கில் விசாரணையிலிருந்து விலகுவதாக அறிவித்ததை அடுத்து இந்த வழக்கில் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து இந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 21ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் இந்த வழக்குல இறுதி விசாரணையானது நடத்தப்பட்டது. இந்த விசாரணையின் போது டாஸ்மாக் தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்று சொன்னால், அமலாக்கத்துறையினுடைய சோதனையின் போது பெண் அதிகாரிகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து 60 மணி நேரம் ஒரே இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டும், அதாவது பெண் அதிகாரிகள் மட்டும் நள்ளிரவுல வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட தகவல்கள் அடங்கிய செல்போனை பறிமுதல் செய்தது என்பது அந்தரங்க உரிமைக்கு எதிரானது என்றும் டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசு தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. சோதனையின் போது சில அதிகாரிகளை தூங்க விடாமல் செய்தது மனித உரிமையை மீறிய செயல் என்றும், சட்டத்தை மதிக்காமல் தங்களது விருப்பத்துக்கு ஏற்ப அமலாக்கத்துறை செயல்பட்டு இருக்குது. எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது என்ற விவரத்தை அமலாக்கத்துறை தெரிவிக்கவில்லை என்றும் வாதிடப்பட்டது. அதே போல அமலாக்கத்துறை எப்போதும் வெளிப்படையா இருந்ததில்லை. ஆனா வெளிப்படையா இருப்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அமலாக்கத்துறை செயல்படுது. இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையினால டாஸ்மாக்கு மட்டுமல்லாமல் தமிழக அரசினுடைய நற்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டிருக்குது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. 2007 இருந்து 2021 வரைக்கும் முறைகேடு நடந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில தற்போது இந்த சோதனையை நடத்துவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியும் தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அப்படி உண்மையிலே டாஸ்மாக்ல முறைகேடு நடந்திருந்தா மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும், 1000 கோடி ரூபாய் மோசடி நடந்ததா குற்றம் சாட்டப்பட்ட நிலையில ₹1 கூட பறிமுதல் செய்யப்படவில்லை என்ற ஒரு வாதமும் தமிழக அரசுல முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை மறுத்து அமலாக்கத்துறை தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதம் என்னவென்றால், மாநில காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையில தான் அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்திருக்குது. முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கருதினால் அதனை விசாரணை செய்யலாம், அதுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரு வாதம் அமலாக்கத்துறை தரப்புல முன்வைக்கப்பட்டது. டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதாக முதல் தகவல் அறிக்கையும் இருக்குது என்ற ஒரு தகவலும் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் முறைகேடு மூலமா 1000 கோடி ரூபாய்க்கு மேல சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டும் அமலாக்கத்துறை தரப்புல நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் ஊழியர்கள் அதிகாரிகள் யாரும் இந்த சோதனை போது துன்புறுத்தப்படவில்லை, எந்த ஒரு மனித உரிமை மீறலும் நடைபெறவில்லை என்றும் அமலாக்கத்துறை தரப்புல வாதிடப்பட்டது. இந்த 5 நாட்கள் வாதங்கள் முடிவடைந்த நிலையில, அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதிகள் இன்றைக்கு அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் இன்றைக்கு நீதிபதிகள் தீர்ப்பை அறிவித்தார்கள். அந்த தீர்ப்புல தமிழக அரசினுடைய மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டப்படி அமலாக்கத்துறை தன்னுடைய விசாரணையை தொடர்ந்து நடத்தலாம் என்ற ஒரு அனுமதியையும் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சட்டவிரோதம் அல்ல அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்குது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.